கிளையை விட்டு பிரிந்த இலை ஒன்று காற்றில் மெல்ல அசைந்தபடி தரையில் விழுகிறது. இலையை கிளை நீக்கியதா, கிளையை இலை நீங்கியதா என்று தெரியவில்லை. வெறுமையான கிளையையும் தரையோடு இலையும் பார்க்கையில் எனக்கு ஏன் அப்படி கண்ணீர் வந்ததோ தெரியவில்லை. பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். இந்த எழுத்தாளர் எழுதும்போது அந்த இலையை பார்க்கும்போது யாரோ ஒருவரை அவர் வாழ்க்கையை விட்டு நீக்கியதையோ இல்லை அவர்கள் விலகியதையோ நினைச்சிருப்பாங்க தான் நான் நினைக்கிறேன். ஸோ வாழ்க்கை முழுவதும் ஏதோ ஒரு காரணங்களுக்காக, ஏதோ ஒரு சூழ்நிலைகள் இல்லை, யாரோ ஒருவரை நம்மளை விட்டு தள்ளியோ இல்லை அவர்களிடமிருந்து நம்ம விலகியோ இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஸோ அந்த இலையை பார்க்கும்போது ஏன் அவங்க அழுதுருப்பாங்க? அந்த கண்ணீர் எதற்காக அப்படின்னா உதிர்த்த கிளைக்காகவா இல்லை விழுந்த இலைக்காகவா அப்படின்னு தெரியல. ஆனால் 2 இடங்களிலும் பொதுவாக நடந்தது பிரிதல். ஸோ அந்த பிரிதலுக்காக தான் அந்த கண்ணீர் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த பிரிதல் நடக்கும்போது அந்த இலையை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் கிளையை நினச்சி ஃபீல் பண்ணியிருப்பீங்களா இல்லை இலையை நினச்சி ஃபீல் பண்ணியிருப்பீங்களா? என்ன யோசிச்சிருப்பீங்க?